அதை கடைபிடித்திருக்கிறோமா? எங்காவது ஒரு மனிதன் பட்டினியாக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் வாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்றைக்காவது வாடி இருக்கிறதா? அடுத்த வீட்டுக்காரை பற்றி கூட அக்கறைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் என்ன முஸ்லிம்கள்? கியாமத்திலே போய் பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ்விற்கு முன்னாலே நிற்க வேண்டாமா? உலகமே நன்றாக காதிலிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள், உலகமே நன்றாக காதிலிருந்து கேட்டுக்கொள். எங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் தேடவில்லை. முஸ்லிம்கள் என்பவர்கள் உலகத்திலே எதையும் தேடுபவர்கள் இல்லை. இன்னும் நான் தெளிவாக சொல்வதானால், எங்களுக்கு பிரதமர் பதவி வேண்டாம், எங்களுக்கு மனிதர் பதவி வேண்டும். உருவம் மனித உருவமாக இருந்தால் மட்டும் போதாதே. யாரோ சொன்னது போல நம்முடைய நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பேர் கரடிகள் என்று தெரியாது, எத்தனை பேர் சிங்கம் என்று தெரியாது, எத்தனை பேர் புலி தெரியாது, எத்தனை பேர் பாம்பு என்று தெரியாது, எத்தனை பேர் பள்ளி பாச்சான் புழு பூச்சி என்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் விட வேண்டும் என்று, அதை விட்டு சரியான நேரான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நீங்கள் முடிவெடுத்த சோதரர்களே, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் பயந்து இந்த உலகத்திலே நேர்மையை நிலைநிறுத்துவதற்காக இறைவனின் பிரதிநிதியாக பதவி தேடி அல்ல, பதவி எங்களுக்கு மேலே இருக்கிற சாதாரண ஒரு பொருள், மேலே இருக்கிற தூசுக்கு சமம். நாங்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாகத்தான் வாழ விரும்புகிறோம் என்ற நிலையில் ஒரு தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர். சோதரர்களே, இது நம்முடைய உறுதி. வானம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, எங்களை படைத்த இறைவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். இது இங்கோடு முடிவதில்லை. எங்களுக்கு கியாமத் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுக்கு முன்னாலே யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாலே நின்றே தீர வேண்டும். வாழ்க்கை இங்கோடு முடித்து போவதில்லை. ஏதோ கபரிலே அடக்கி விட்டார்களே, அதோடு வாழ்க்கை முடிவதில்லை. வாழ்க்கை எங்களுடைய எண்ணப்படி, எங்களுடைய உறுதியான எண்ணப்படி வாழ்க்கை அங்கே முடிவதில்லை, அங்கேதான் துவங்குகிறது. நம்மை பார்த்து துரோகிகள் என்று சொல்லும் அளவிற்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் கேவலம். நமக்கு குர்ஆன் ஒரு வெறும் சாசனம் அல்ல, மாற்றவே முடியாத, மாற்றுவதை பற்றி நினைக்கவே முடியாத, நீக்க வேண்டும் என்று சொல்லப்பட முடியாத, அப்படி சொல்லை கேட்ட பிறகு இந்த உலகத்தில் ரத்தம் ஓட வாழ முடியாதவர்கள் முஸ்லிம்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களுடைய உயிரை ஓடுகிற ரத்தத்திலே சிவப்பு வெள்ளை செல் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் என்ற செல் ஓடுகிறது. யார் சொன்னது எங்களுடைய குர்ஆனிலே ஆயத்துக்களை அழிக்க முடியும் என்று? யார் சொல்லுகிறாரோ? நீண்ட காலமாக இந்த விவாதம் இன்றுதான் நமக்கு விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறது, இல்லையானால் ஏற்கனவே இது ஜனசங்கத்தினுடைய காலத்திலேயே இந்த விவாதம் எழுப்பப்பட்டு, பல பேரால் சொல்லப்பட்டு, பல பேரால் பேசப்பட்டு, பகிரங்கப்படுத்தப்பட்டு அடங்கி போய்விட்ட விவாதத்துக்கு எங்களுடைய மாணவர் ஒருவர் எழுதியிருந்தார், கிழவியை குமரியாக்கி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். பாலா இருக்கும் அவளுக்கு, அவள் பாலா போனவள், அலங்கரித்துக் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள். யார் இதை சொல்லி? தமிழ்நாட்டிலும் பேசப்பட்டிருக்கிறது, தமிழக பேப்பர்களிலும் வந்திருக்கிறது. தமிழகத்திலே சிலர் இருக்கிறார்கள், தங்களை பெரிய அதாவது வீரர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைப்பது அவரவருடைய இஷ்டம். நான் கூட நினைத்துக் கொள்ளலாம் என்னை பெரிய சாமர்த்தியசாலி என்று. ஆனால் என் உயரம் எனக்கு தெரியும், என் உயரம் எனக்கு தெரியும். ஆனால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. பேசியிருக்கிறார்கள். நமக்கு இருக்கவே இருக்கிறது மீடியாக்கள், எதை வேண்டுமானாலும் போட்டுவிட்டு கடைசியிலே இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி கருதுகிறார்கள். கருதுவதெல்லாம் செய்தியா? கேட்டதெல்லாம் செய்தியா? சொன்னதெல்லாம் செய்தியா? செய்தி என்பதற்கு ஒரு தரம் இருக்க வேண்டாமா? செய்தி என்பதற்கு ஒரு நிலை இருக்க வேண்டாமா? அது ஏதாவது வகையிலே 90% ஒரு 50% உண்மை கலந்திருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்க வேண்டாமா? எடுத்ததெல்லாம் செய்தி, நீ பிரிண்ட் பண்ணியதெல்லாம் செய்தி, எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் வந்து விடலாமா? நிச்சயமாக முடியாது நண்பர்களே. எதையோ தவறாக விளங்கிக் கொண்டார்கள். இதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கேட்கும் போது தவறா விளைச்சதுன்னு பாருங்க. எங்கேயோ படிச்சு அவங்க விளையாட்டு தான், அதாவது தமாசுக்கு தான். ஒரு பையன் ஸ்கூல்ல போய் கேட்டானா, 8வது புஸ்தகம் அறிவியல் புஸ்தகம் எவ்வளவு கடையில் கேட்டானா, எத்தனாவது புஸ்தகம்?
என்ன புத்தகம்? அவர் சொன்னாரா 18 ரூபா 50 பைசா. கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நாங்க சொல்லிலாம் கொடுக்க மாட்டோம், வாத்தியார்ட்ட போய் கேட்டுக்க. இது சில பேர் வீட்டில் போயிட்டு வணங்கும். சோதனை யார் குர்ஆனில் ஆயத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அவரே. இது இந்து பத்திரிகை. என்னன்னா இந்து பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியை சில பேர் லௌஹ மஹ்பூஸ் என்று நினைப்பார்கள். பழைய பேப்பருக்கு கூட ஆங்கில பேப்பருக்கு விலை கூட, தமிழ் பேப்பருக்கு விலை கம்மி. இதெல்லாம் நியூஸ் எடுக்கிறார்கள், எடுத்துங்க. ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியா. இதெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி அது மாதிரி, ரேஷன் கார்டுக்கு போட்டோ எடுக்கிற அது மாதிரி. அவ்வளவுதான். நாங்க அந்த வகையில தான் அதை வச்சிருக்கிறோம். பாக்கி யார் எந்த வகையில யூஸ் பண்ணுவாங்களோ அது அவங்கள பொறுத்தது. இது ஹிந்து பேப்பர். ஜூலை 23ஆம் தேதி 2002 ஜூலை 23ஆம் தேதி வந்த பேப்பர். இந்த பேப்பர்ல BHP சஜஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி சுருக்கமா இருந்தா கூட இந்த செய்தியில மிகப்பெரிய ஆழமான ஒரு கருத்தை உண்டு பண்ண முயல்கிறார்கள். இந்த செய்தியை சொன்னவரே இவர் சொல்லுகிறார், சீனியர் BHP லீடர் கிரிராஜ் 26/9/2002 26/9/2002 இன்றைக்கு 1ஆம் தேதி. 1ஆம் தேதிக்கு முன்னாலே 26, ஒரு 4 நாளைக்கு முன்னாலே வந்திருக்கிற செய்தி. தினமலரிலே பகிரங்கமாக தினமலரில் வந்திருக்கிற செய்தி. தலைப்பு என்ன? மதரசாக்களுக்கு தடை, பரிஷத் கோரிக்கை. மதரசாக்களுக்கு தடை, பரிஷத் கோரிக்கை. கான்பூர்ல இருந்து இந்த செய்தி வருது. செப்டம்பர் 26. நாட்டில் உள்ள மதரசாக்களுக்கும், நீங்க இந்த செய்தி தெரிஞ்சு வச்சுக்கணும், நாட்டில் உள்ள மதரசாக்களுக்கும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களுக்கும் தடை விதிக்காதவரை ஜிஹாதி இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் என்று விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துள்ளது. இந்த பெயரை சொன்னாலே நாம் துரோகிகளாக கருதப்படுகிறோம். ஆனால் இந்த பெயருக்குரியவர்கள் மதரசாக்களை இழுத்து விட மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய தியாகிகளாக கருதப்படுகிறார்கள். என்ன கொடுமை இது! நாட்டிலே நீதிமன்றங்கள் இல்லையா? உச்ச நீதிமன்றங்கள் இல்லையா? இதை கேட்பதற்காக இல்லையா? எங்களுக்கு நீதியை தான் கேட்கிறோம். அநீதி கேட்பது எங்களுக்கு எங்களுடைய வரலாற்றிலே இல்லை. சகோதரர்களே, முஸ்லிம்களே, இந்த முடிவெடுங்கள். நாங்கள் வரலாற்றை மாற்ற பிறந்தவர்கள், நேர்மையை விதிக்க பிறந்தவர்கள், நேர் நீதியை நிலைநாட்ட பிறந்தவர்கள். நாங்கள் அநீதிக்கு ஆட்பட மாட்டோம். எங்களுடைய உயிர் சொல்லட்டுமா? எங்களுடைய உயிர் எங்களுடைய மயிருக்கு சமம். இதுவும் போகும், அதுவும் போகும். இதுவும் போகும், அதுவும் போகும். இதோ உண்மையை சொல்லுகிறேன். புற படிக்கல இன்னும் இடையில யாவும் வந்துருச்சு. உண்மையை சொல்லுகிறேன். எங்களுடைய மதரசாவிலே திண்டுக்கல்லிலே ஹையத்து ஷரீத் பெயராலே மாணவர்களுடைய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. 400 மாணவர்கள் வெளி மதரசாக்களிலிருந்து வந்திருந்தார்கள். 400 மாணவர்கள் எங்களுடைய மதரசா மாணவர்கள் இருந்தார்கள். மதிய உணவுக்கு பிறகு கேள்வி பதில் மஜ்லிஸ், ஐயம் தெளிவு மஜ்லிஸ். நானும் இன்னும் இங்கே இருக்கிறாரே அப்துல் கஃபூர் மலிசா, அவரும் இன்னும் மற்றவர்கள் இருந்தார்கள். டவுன்பள்ளி அப்துல் காதர் போன்றவர்கள் திண்டுக்கல்காரர்கள் இருந்தார்கள். நான் போய் இது போன்ற சேரிலே உட்கார்கிறேன். பின்னாலே சுவர், அதிலே ஜன்னல். அப்பொழுது நான் கேள்வி பதில் மஜ்லிஸுக்காக 400 மாணவர்களுக்கு முன்னாலே உட்காரும் போது அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. தெளிவாக சொல்வதில் என்ன இருக்கிறது? விதவிதமான விநாயகர் செய்து சதுர்த்தி எடுக்கிறார்களே, தாராளமாக உங்களுடைய கடவுளை வணங்குங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொன்னதாக சரித்திரத்திலே நிரூபித்தால் உங்களுக்கு 1 கோடி அல்ல 1 மில்லியன் கோடி தர தயாராக இருக்கிறேன். உங்களுடைய விக்கிரகங்களை, உங்களுடைய கடவுளர்களை நாங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லுவதாக எங்களுடைய ஆதாரபூர்வமான கிதாபுகளிலிருந்து, புத்தகங்களிலிருந்து நீங்கள் நிரூபித்தால் 1 கோடி அல்ல 100 கோடி ரூபாய் தருகிறேன். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அப்படி எங்களுடைய புத்தகங்களிலே எங்குமே கிடையாது. லாயிக்ராஹ் தீன். அந்த மஜ்லிஸிலே நான் உட்கார போகிறேன். 400 மாணவர்கள் இருக்கிறார்கள். பின்னாலே ஜன்னல் வழியாக வந்து ஒரு கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், மௌலானா மௌலானா என்று கூப்பிட்டார். நான் திரும்பி பார்த்தேன். என்ன என்று போய் எழுந்து போய் கேட்டேன். பக்கத்தில் தான், ஆனால் எழுந்து போய் கேட்டேன். அவர் சொன்னார், இன்றைக்கு ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு. யூசுபியா மதரசால குண்டு வச்சிருக்கிறதாக
மதரசாவுக்கு இடது பக்கம் இருக்கிற கடை அவரு அந்த கடைக்காரர். என்னுடைய கடைக்கு போன் வந்துச்சு. மதரசாவுக்கு இடது பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் என்று சொல்றார், இந்த மதரசா